தஞ்சாவூருக்கு முன்ன கட்டின கோவில். இங்கே இந்த பெருமாள் கோவிலும் சிவன் கோவிலும் ஒரே காலத்து கோவில். ராஜராஜ சோழன் அவங்க அக்காக்காக குந்தவை கலை கோவில்னு பேர். 30 ஊர் வந்து அதில் இது ஊரும் சிறப்பாக செய்கிறாங்க. இங்கே வந்து அர்த்த நட்சத்திர பூஜையும் அன்றைக்கி அபிஷேகம். சனிக்கிழமை 3 புரட்டாசியில் 4 சனிக்கிழமை வந்தாலும் சரி, 5 சனிக்கிழமை வந்தாலும் சரி அபிஷேக ஆராதனை உண்டு. சனிக்கிழமையில் வர்றது சிறப்பு. நீங்கள் 3 எலுமிச்சம்பழமும் 5 பூ, ஒரு தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, ஊதுவத்தி, கற்பூரம் எடுத்து வச்சா பெருமாள் வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க. ஆச்சாரியர் இருந்தாலும் சரி, ஐயர் இருந்தாலும் சரி, பிள்ளைவாள் இருந்தாலும் சரி, வந்து முடிச்சுக்கிடுங்க. யார் வேணாலும் இருப்பா, எந்த நேரம் வேணாலும். சனிக்கிழமை காத்தால 2.5 மணி நேரம், 8லேருந்து 10, 10:30 வரையும் இருப்பான். அதே மாதிரி சாயங்காலத்தில் 6 மணிலேருந்து 8, 8:30 வரையும் இருப்பான் சனிக்கிழமையில மட்டும். மீதி நாள் பூஜை பண்ணிட்டு சேவையை முடிச்சுட்டு போயிடுவார். குருக்கள் வந்தால் குருக்கள் போயிடுவார். இன்னொரு அடமா ஐயரத்தில் இருக்காரு, அவர் வந்தாலும் முடிச்சுட்டு போயிடுவார். அவ்வளோதான். 1000 வருஷம் வாய்ந்த கோவில். நினைச்ச காரியம் ஜெயமாகும். இங்கே பிரயோக சக்கரம் இருக்கிறது சிறப்பு பெருமாளுக்கு. அதுதான் உடனடி கலியுகத்தில் உடனடியாக வேலை முடிச்சு கொடுக்குறாரு. அது நீங்கள் என்ன காரியம் ஜெயிச்சாலும் நினைச்சாலும் அதை முடிச்சு கொடுத்துருவார். அதுதான் சிறப்பு. 1000 வருஷம் வாய்ந்த கோவில். வாங்க, அர்த்த நட்சத்திரம் அன்னைக்கு வந்தாலும் சரி விசேஷ பூஜையை பார்க்கலாம். நித்தியபடியில் வந்து பாத பூஜை மட்டும்தான் சிறப்பாக நடக்குது. வந்து எப்போ முடியுதோ எனக்கேற்ற மாதிரி வந்து வந்தீங்கன்னா முடிச்சு தரத்துங்களா ஆயத்தமாக இருக்கேன் சார். ஈசன் வந்து 1000 வருஷம் வாய்ந்த சிவன் கோவில் தான். அதே சமயத்தில் குந்தவை கலை கோவில்ல ராஜராஜ சோழனுக்கு முன்னே தஞ்சாவூருக்கும் முன்ன கட்டின கோவில் இதுதான். கிபி 820 சொல்ற அந்த விசேஷமும் இருக்கு. வாங்க, ராகு கேத்துக்கு சிறப்பான ஒரு இது. ராகு கேத்துக்கு பரிகாரம் பண்ணணும்னா இந்த சிவனுக்கு பண்ணாலே போதுமானது. அது ஒரு சிறப்பு. 1000 வருஷம் பயன் வாய்ந்தது. அதுக்கடுத்து ராகு கேத்துக்கு சிறப்பாக நடக்குது. நான் வந்ததுலேருந்து எல்லா பூஜையும் பண்ணிட்டு இருக்கேன். பிரதோஷம், கிருத்திகை, சங்கடார சதுர்த்தி, புரட்டாசியில் நவராத்திரி, ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, தை 4ஆம் நாள் கனவு மாட்டு பொங்கல் உற்சவம் சிறப்பாக நடக்குது. அதில் வந்து ஈசனு முதல் வேட்டைக்கு போயிட்டு சில சமயம் வந்து தண்ணி நிறைய இருந்தனாக்கா தெப்பல் உற்சவம் நடக்கும். இல்லைன்னாக்கா சாதாரண பூஜையை முடிச்சுட்டு 4 மாட வீதி வந்து முடிச்சுடுவாங்க. ஆடி கிருத்திகை சிறப்பாக நடக்கும். வேல் குத்துறது, பால் காவடி எடுக்கிறது, இதெல்லாம் சிறப்பாக நடக்குது ஆடியில். புரட்டாசி நவராத்திரி உண்டு, சிவராத்திரி உண்டு, 4 கால பூஜை. எல்லாம் நான் வந்து 20 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட முயற்சின்னு சொல்ல முடியாது, என்னோட அணுகை ஆசை அப்படின்னு சொல்லிக்கலாம். என்னோட ஆசைகள்னால இப்போ ஒவ்வொன்றும் பண்ணிட்டு வரேன். 22 வருஷமா இங்கே தான் இருக்கிறேன். இந்த வரங்க இந்த இப்பெல்லாம் நான் முடிச்சுட்டேன். பெருமாள் ஆயிடுச்சு. பெருமாள் அங்க வந்துட்டா எப்பேற்பட்ட சஞ்சலமும் சங்கடமும் எனக்கு முடிச்சு கொடுத்துருவாரு. என்ன அதனால பெருமாள் ஒரு அபிமானமா போயிடுச்சு. அபிமானம் தான். அபிமானத்திலே இப்படி வளைக்கிறாரு பெருமாள். என்ன நீ ஆசை வச்சேன்னா எவ்வளவு தூரம் வளைப்பா இருப்பாரு. அடுத்த சிவன் கோயில் தான். அடுத்த திருமலை கோயில். காத்தால பாகல் கூட்டி சரியா இருக்கும்னா 1 மணி 1:30 வரை சரியா இருக்கும். 2 கோயிலுமே இது சிறப்பா நடக்குது. வாலி சுக்கிரீவன் பூஜை பண்ணது, சிவனுக்கு பூஜை பண்ணிருக்காரு வாலி சுக்கிரீவன். எல்லாமே அது சிறப்பு. இருக்கு சிவன் கோயிலே இருக்கு, பெருமாள் கோயிலே இருக்கு. இங்க வதம் பண்ற மாதிரியே பெருமாள் இங்க வதம் வாலி சுக்கிரீவன் வதம் பண்ற அந்த காட்சி இங்கேயும் அந்த சிவனுக்கு பூஜை பண்ற மாதிரி சைவமும் வைணவமும் இங்க சிறப்பா இருக்கு. 2 பகுதி இது 50% அது 50%.
இந்த பக்கத்துல இருக்க பாருங்க சிவத்து மூலை எல்லாரும் திமிர பாத்தீங்களா? அந்த நாள்ல நடன மாதர்கள் இருந்தாலாம் ஊருக்கு இருக்கிற நடுத்தருவுல அவ நடனம் ஆடி ஆடு வித்து எண்ணெய் கொடுத்துருக்கா. அதனால எல்லா இடத்துலயும் ஆடு இருக்கும். அப்புறம் கல் இதுல கல்வெட்டு 2 கோயில ஒரே காலத்து போட்டிருக்கோம். கல்வெட்டு. தாதாபுரம் என்பது தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுகாவில் உள்ள ஒரு கிராமம். இந்த கிராமம் தாதாபுரம் கிராம பஞ்சாயத்தால் ஆளப்படுகிறது. இந்த கிராமத்தில் ஸ்ரீ மணிகண்டேஸ்வரம் சிவன் கோவிலிருந்து தென்மேற்கே சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஸ்ரீ கரிவரத பெருமாள் கோயில் என்ற முக்கியமான விஷ்ணு கோயில் உள்ளது. இந்த கோவில் குந்தவை விண்ணகர் ஆழ்வாருடன் தொடர்புடையது மற்றும் கஜேந்திரனுக்கு இந்து புராணங்களின் யானை ராஜா அருளை வழங்குபவர் என்று அழைக்கப்படும் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. கட்டிடக்கலை. புராண முக்கியத்துவம். கல்வெட்டுகள். இந்த கோவிலில் குறிப்பிடத்தக்க கல்வெட்டுகள் உள்ளன. அவற்றில் பல முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலத்தைச் சேர்ந்தவை. இந்த கல்வெட்டுகள் கோவிலுக்கு வழங்கப்பட்ட வரலாறு மற்றும் நன்கொடைகள் பற்றிய மதிப்புமிக்க தகவல்களை வழங்குகின்றன. முதலாம் ராஜராஜனின் 21வது ஆட்சியாண்டின் கல்வெட்டுகளில் ஒன்று குந்தவை விண்ணகர் ரவிகுல மாணிக்கேஸ்வரம் மற்றும் குந்தவை ஜினாலய கோவில்களுக்கு தங்கம், வெள்ளி மற்றும் முத்துக்களால் செய்யப்பட்ட பரிசுகளை பட்டியலிடுகிறது. இக்கோவில்கள் ராஜராஜபுரத்தில் நல்லூர் நாடு வெண்குன்றக்கோட்டம் பொன்மாளிகைதெஞ்சின தேவரின் மகள் இளவரசி குந்தவை பிரட்டியார் என்பவரால் கட்டப்பட்டது. மற்ற கல்வெட்டுகள் அரச அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பரிசுகளை குறிப்பிடுகின்றன. மேலும் விஷ்ணு மற்றும் சிவன் கோயில்களின் நடனப் பெண்கள் ஊர்வலங்கள் மற்றும் வேட்டை திருவிழாவின் போது தெய்வங்களுடன் வருவார்கள் என்று பதிவு செய்கின்றன. வரலாற்று முக்கியத்துவம். இந்த கோயில் சோழர் காலத்தை சேர்ந்தது. இதன் கட்டுமானம் மற்றும் மேலாண்மை சேனாபதி மும்முடி சோழ பிரம்மராயன் போன்ற முக்கிய நபர்களின் மேற்பார்வையின் கீழ் நடைபெறுகிறது. முதலாம் ராஜேந்திரனின் ஆட்சிக்கால கல்வெட்டுகள் மேலும் வரலாற்றுச் சூழலை வழங்குகின்றன. முதலாம் ராஜேந்திரனின் 4வது ஆட்சியாண்டில் குந்தவை பிராட்டியார்தானே கோயில் விளக்குகளுக்கு ஆடுகளை பரிசாகப் பெற்றதாக பதிவு செய்கிறார். இப்ப ரீசெண்டா 5வது படத்துல அந்த பக்கம் இது விஜயநகர பேரரசு பெருமாள் கோவில்ல இருக்க வேண்டியதுன்னு சில பேர் சொல்லிக்கிறார். சில பேர் விஜயநகர பேரரசு காலத்துது ஆக சிவன் கோயில் தான், இதுவும் சிவன் கோயில் தான் அப்படின்றா. இங்க பாருங்க, இது பாம்பு, இது யானை. 5ஆம் கிளாஸ் பாடத்துக்கு தமிழ் பாடத்துல இந்த பிம்பத்தோட இறை அன்பு சொல்லியிருக்க. இதே மாதிரி பெருமாள் கோயில் இருக்கும் பாருங்க. அதே மாதிரி 4 தூண். அந்த 4 தூண் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சேம் டைப் தான். இருந்திருக்கு இது மாதிரி தஞ்சாவூர் மாதிரியா. இதே மாதிரி நுழைவாயில் இங்க அது இருந்திருக்கு. அடுத்தது பைரவருக்கு இங்க வாகனத்தோட இந்த இடத்துல பைரவர் வாகனத்தோட. நம்ம கோவில்ல இருக்கிற விக்கிரகத்துக்கு பைரவர் இருக்காது, இதுல இருக்கும் அவுட்டர்ல. மேல இருக்கு பாருங்க, வாலியும் சுக்கிரீவனும் பூஜை பண்ற மாதிரி. ஆமா, மேல இருக்கு மூஞ்சிர் வாகனத்தோட பிள்ளையார. இது பச்சை கல்லு தான், தட்சிணாமூர்த்தி. அது ஒரு சிறப்பு. ஆஞ்சநேயரும் இருக்கார் பாருங்க. சிவன் கோயிலே பெருமாளும் இருக்கார், ஆஞ்சநேயர் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். நிஜ ரூபமா இருக்காரு பாருங்க ஆஞ்சநேயரை. அப்புறம் நடன மாதர்கள் இருந்த இதெல்லாம் பண்ணது ஆடையோட இருக்கும். அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க. துர்க்கைக்கு அந்த பக்கம்தான் எல்லா இதுவும் இருக்கு. அந்த எழுத்து படிக்க தெரிஞ்சா படிச்சுக்குங்க. இங்க தட்சிணாமூர்த்தி விசேஷம்.
அந்த பக்கம் ராகு கேத்துக்கு இருக்கு. இந்த பக்கம் ரொம்ப சின்ன பிம்பமா கண்ணுக்கே தெரியாது. அது பெருமாள் இருக்கார். நான்முகன் என்கிற பிரம்மா இருக்கார். கண்டிகேசர் இருக்கு. அதெல்லாம் அதான் இருக்கிற இடத்துல தான். ஒன்றும் பண்ணல. பிள்ளையார் முருகன் மட்டும்தான் 2000 இங்கே வச்சோம். துர்கை விசேஷமா இருக்கும்ப்பா. பட்டீஸ்வரம் துர்கைக்கு விசேஷம் அதே மாதிரி தான். மணி, சங்கு, சக்கரம், சங்கு சக்கரத்தோட வில்லு, அம்பு, வால், கேடயம், மணி இருக்கும். என்ன மாதிரி அவளும் பெல் அடிக்கிறா. மணி அடிக்கிறது பாருங்க. இந்த இடத்துல இருக்கு மணி, பெல், மணி ஓசை. இந்த கால் முன்ன வச்சிருக்கிறது சிறப்பா. இந்த துர்க்கையை சேவிச்சுன்னா கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணம் ஆகும். இங்கே கொடை இருக்கு பாரு, கல் கொடை பிடிச்சிட்டு இருக்கிறான். மழை பெய்யறதுக்கோசரம், வெயில் அடிக்கிறது அலசல் மழை பெய்தாலும் அது மாதிரி பிள்ளையார் இருக்கும். அந்த பக்கத்துல பிள்ளையார். இது ஒரு சிறப்பு. பிரியாவுக்கு அது 3வது இடமா. இது அந்த 108 தலை வரலாறு சொல்றா. ஆஞ்சநேயர் இது பெருமாளாவே அதுல அது சிறப்பு. பிரயோக சக்கரம் 3வது இடமா. அது ஒரு சிறப்பு பெருமாளுக்கு. முருகன் இருந்திருக்காரு. அப்புறம் அவ எல்லைக்கு அவ வந்துட்டா. உள்ள இருக்கிற சாமியை வெளில வச்சு, வெளியில இருக்கிற சாமியை உள்ள வச்சு எல்லாம் ஒரே இடமா இருந்தது. இக்கோவில் 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. மேலும் இக்கோயில் இராசராச சோழன் காலத்தில் கி.பி. 1004 கட்டப்பட்ட கோயில். இராசராச சோழனின் தமக்கையான குந்தவை நாச்சியாரால் தனது சகோதரனான ஆதித்த கரிகாலச் சோழனின் நினைவாக ரவிகுல மாணிக்க ஈஸ்வரம் என்ற பெயரில் இக்கோவிலை எடுப்பித்தார். குந்தவை நாச்சியார் தனது திருவுருவ சிலையையும் இக்கோயிலில் இடம்பெற செய்துள்ளார். இதற்கான சான்று இக்கோயின் தெற்கே உள்ள தேவாக்கோட்ட மாடத்து அருகே அழகிய மங்கை ஒருவரின் உருவச்சிலை உள்ளது. இது குந்தவை நாச்சியாரின் சிலை ஆகும். இக்கோயில் இராசராச சோழனின் 19 ஆட்சி ஆண்டில் கட்டப்பட்ட கோயில்.